வணக்கம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஃப்யூச்சர் ஸ்பௌஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்டு அவங்களுடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்கும், அதே மாதிரி அவங்களுடைய என்ன மாதிரி ஜாப் அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ஓவரால் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பைல் 1 க்ரீன் கலர் ஸ்டோன். பைல் 2 வந்து ரெட் கலர் ஸ்டோன். பைல் 3 வந்து டார்க் ப்ளூ. ஸோ உங்களுக்கு வந்து கார்ட்ஸ் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேங்க. ஸோ இன்ட்யூட்டிவாக எது உங்களுக்கு தோணுதோ அது உங்களுடைய பர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். சூஸ் பண்ணுங்கள். ஓகே, பைல் 1 போயிடலாம். பைல் 1 சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங். இந்த க்ரீன் கலர் ஸ்டோன் சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங், உங்களுடைய ஃப்யூச்சர் ஸ்பௌஸ் பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம், என்ன மாதிரி இருப்பாங்க. ஓகே, ஸ்ட்ரென்த், 2 of Pentacles, 3 of Cups, பியூரிட்டி, ஜஸ்டிஸ், டெம்பரன்ஸ் அண்ட் ஹெரஃபென்ட் வந்திருக்கு. ஸோ ஓவராலாக உங்களுடைய பைல் ரீடிங் சொல்லணும் அப்படின்னா, இங்கே வந்து ஃபயர் சைன் இருக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இவங்க வந்து ஒரு 1 சீரீஸ், 3 சீரீஸ், 9 சீரீஸாக இருக்கும். லாட் ஆஃப் ஃபயரி எனர்ஜி இந்த பைலில் வந்து தெரியுது. இவங்க வந்து ஒரு க்ரியேட்டிவான பர்சன். அதே சமயம் இவங்களுடைய வாழ்க்கைக்கு இவங்க ஒரு பெரிய ஸ்தானத்தில் அதாவது வந்து வைப்பாங்க. இவங்களோட வாழ்க்கையில் வந்து இவங்க எங்கே போய் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, இவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ், இவங்களுடைய கோல்ஸ் சார்ந்து இவங்கள லைஃப்பை வந்து கொண்டு போவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், பார்ட்னர்ஸ், ஒரு பிஸ்னஸில் இருக்கலாம், இல்லை கோவொர்க்கர்ஸ் இருக்கலாம். ஸோ அவங்கக்கிட்ட எப்படி நடந்துப்பாங்க அப்படின்னா, ஒரு நல்ல முறையில் ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் அதே மாதிரி லவ் அண்ட் கேர், சப்போர்ட்டிவாக அவங்களோட இருப்பாங்க, அனுசரிச்சுட்டு போவாங்க. ஓகே, ஸோ அதே சமயம் இவங்க வந்து எப்போவுமே எப்படி இருக்கணும்னு நினைப்பாங்கன்னா, ஒரு சந்தோஷமாக லைஃப்பை வந்து இருக்கணும், லைஃப்பில் எல்லா விதமான ஒரு ஹாப்பினஸ் வந்து இவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு தான் இவங்க ஆசைப்படுவாங்க. ஸோ இவங்க லைஃப்பில் வந்து ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு புரிதல் வந்து இவங்களுக்கு இருக்குங்க. அது வந்து எப்படின்னா, இவங்களோட ஒர்க்கில், மணி விஷயத்தில், அது வந்து ஒரு இவங்களுடைய முன்னேற்றம் எப்படி கொண்டு போகணும், அந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஒரு கரண்ட் அப்டேட்டாக இவங்க வந்து வச்சுருப்பாங்க. ஈஸியாக ஒருத்தவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அதே சமயம் வந்து ஈஸியாக யாரையும் நம்பவும் மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் எடுத்துக்கும். ஸோ அந்த பர்சன்ட்டை வந்து ஒரு அபிப்பிராயம், அவங்கள வந்து நம்புறதுக்கே ஒரு டைம் எடுத்துப்பாங்க. பட் ஒன்ஸ் அவங்க நம்பிட்டாங்கன்னா அவங்க வந்து அதை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அதே மாதிரி இவங்களுடைய பார்ட்னர், அதாவது வந்து இவங்க ஒய்ஃபாக இருக்கட்டும், இவங்களோட வர்ற ஹஸ்பண்டாக இருக்கட்டும், இவங்கள வந்து ஒரு லவ் அண்ட் கேராக, அதிகமான ஒரு லவ் அண்ட் கேர் பண்ணுவாங்க. இவங்க சின்ன வயசுலேருந்தே ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்டிவிட்டி தெரியுதுங்க, ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் தெரியுது, ஈடுபாடு அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு டீப் நாலேஜ் அப்படின்னு சொல்லலாம். உள்ளார்ந்த அறிவு அப்படின்றது வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கும். ஸோ எல்லா சைட்லேயும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு டீப் நாலேஜ் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். ஸோ கரண்ட்டாக இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு மணி விஷயத்தில், இந்த ஒர்க்கிங்கில் வந்து ஒரு ஏற்ற இறக்கம் அப்படின்றது இருந்தாலும், இவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா, ஃப்யூச்சர், அதாவது வந்து ஒரு லைஃப்பில் வந்து இவங்களோட ஒர்க்லாம் இருக்கட்டும், இந்த ஒரு பிடிமானம் அப்படின்றது வந்து கொண்டு வந்துடுவாங்க. ஒரு ஸ்டெபிலிட்டி அப்படின்றது இவங்க லைஃப்பில் வந்து கொண்டு வந்துடுவாங்க. அதே சமயம் இவங்க வந்து ஒரு இவங்களே வந்து ஒரு ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்கள வந்து ஒரு பெருமையாக பேசிக்கிறது, அது வந்து ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சொல்லணும் அப்படின்னா, தற்பெருமையாக பேசிக்கிறதும் இவங்க பண்ணுவாங்க. ஸோ இவங்கள விட வந்து ஒரு இடத்துல போனோன்னா இவங்கள தான் வந்து ஒரு பேசணும், இவங்கள தான் அவங்க கவனிக்கணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டரும் இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இவங்க சொல்கிற பேச்சு மற்றவங்க வந்து கேட்கணும் அப்படின்னு மாதிரி கூட ஒரு திங்கிங் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி இவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்ஸாக இருக்கட்டும், இவங்க வந்து பண்ணுற ஒரு மேக்கப், காஸ்டியூம்ஸ், ஸோ ரசித்து அது வந்து ஒரு ஏதோ வந்து வாங்குகிறோம், இல்லை சாப்பிட்றோம், அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல், அதாவது இவங்க லைஃப்பில் ஒவ்வொரு மொமெண்ட்டும் அவங்க ஒரு ரசிப்புத்தன்மை அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட இவங்க ஒரு செயல்கள், ஸோ அதே மாதிரி இவங்க வந்து
பண்ணுற விஷயம், இவங்க படிக்கிற விஷயம், இவங்க வந்து ஒரு இடம் போகிறதா இருக்கட்டும், இவங்க வாங்குறதா இருக்கட்டும், அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ஜாப் வைஸ் பார்க்கும்போது ஒரு கவர்மெண்ட் ஜாப், ஐடி, மியூசிக், சிலர் வந்து சயின்ஸில் வந்து சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து ரிலேட்டட் பிஹெச்டி கூட பண்ணியிருக்கலாம். சிலருக்கு வந்து டாக்டர்ஸாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது, இல்லை நர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இவங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இவங்களுக்கு எப்படி அப்படின்னா, ஸோ பாரபட்சம் இல்லாமல் இவங்க வந்து பழகுவாங்க. இவங்க வந்து பாரபட்சம் இல்லாமல் பழகுவாங்க, ஹெல்ப்பும் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு மனசுக்கு வந்து நியாயமாக படுற விஷயம் தான் பண்ணுவாங்க. யாராவது ஃபோர்ஸ் பண்ணும், இல்லை வந்து கூட்டத்தோட கோவிந்தா போடும் அந்த மாதிரி ஒரு டைப் கிடையாது. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த மனசுக்கு வந்து அது சரின்னு படணும், அது நியாயமாக இருக்கணும். ஸோ அது வந்து தனியாக இருந்தாலும் இவங்க பண்ணுறதுக்கு ரெடி, அந்த மாதிரி ஒரு டைப் எனர்ஜி தான் எனக்கு வருது. ஓகே, ஸோ அதை தாண்டி இவங்க வந்து ஒரு நடுநிலையான பர்சன். ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது வந்து எல்லா விஷயத்துலையும் இவங்க கொண்டு வருவாங்க. ஸோ ஒரு அப்சர்வேஷன் பவர் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி ஒரு எல்லாத்துக்குமே இவங்க லைஃப்பில் வந்து ஒரு வரமுறை வச்சுருப்பாங்க. ஒரு ஸ்கேல், ரூல், இந்த மாதிரி தான் இருக்கணும், லைஃப்பில் வந்து இதை தான் கடைப்பிடிக்கணும் அப்படின்ற இவங்களுக்கு வந்து அந்த ரூல்ஸை வந்து ஒரு ஸ்டாப் பண்ணுறதோ இல்லை அதை வந்து அகெயின்ஸ்டாக பேசுறதோ இவங்களுக்கு பிடிக்காது. ஸோ சில விஷயங்கள் இவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸோ இவங்க பாரம்பரியமாக வந்து ஒரு ஃபாலோ பண்ணியிருப்பாங்கள்ல இவங்க ஃபேமிலிக்குள்ளே, இல்லை எல்லா விஷயத்துலேயும் இவங்க அந்த ரூல்ஸ் பார்ப்பாங்க. ஸோ ரூல்ஸ் பார்க்குறவங்க அது கரெக்டாக ஒரு வரமுறையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கேல், எல்லாத்துக்குமே ஒரு அளவுகோல் அப்படின்றது இவங்க வச்சுருப்பாங்க. ஸோ ஃபைனலி இவங்களுடைய பர்சனாலிட்டி வந்து சொல்லணும் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக ஒரு ஹைட் அப்படின்றது இருக்கும். ஹைட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில் இருக்குது. சில மாநிலம், சிலருக்கு வந்து ஃபேராக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இவங்களுக்கு வந்து ஒரு 3 to 4 லாங்குவேஜஸ் அப்படின்றது வந்து தெரிஞ்சுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இவங்களுக்கு வந்து பேஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு அமைஞ்சிருக்கும், அந்த மாதிரி அமைஞ்சிருக்கும். இவங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. மியூசிக் இல்லைனா ஒரு என்ன இவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சிலருக்கு வந்து ஒரு பார்லர், அந்த மாதிரி ஒரு ஃபேஷன் டிசைனரில் சம்மந்தப்பட்ட விஷயம், அந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு ஈடுபாடு. அதுமாதிரி சிலருக்கு வந்து குக்கிங்கில் கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஸோ இவங்க வந்து ஏதாவது சோஷியல் மீடியாவில் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, யூடியூப்பில் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓவரால் இந்த பயல் ரீடிங் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் கொடுக்குது. ஸோ நீங்கள் இந்த க்ரீன் கலர் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஓரளவு ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே, ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, பயல் 2 இந்த ரெட் கலர் ஸ்டோன் சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங், உங்களுடைய கார்ட்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். Queen of Cups, 8 of Cups, 5 of Pentacles, 5 of Swords, New Beginnings, Strength, Judgment and Fool வந்திருக்கு. ஓகே, ஓவராலாக எங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது பயல் 2 உங்களுடைய ஃப்யூச்சர் ஸ்பவுஸ் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இவங்க வந்து இவங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது அதிகமான வாட்டர் சைன் எலிமெண்ட்ஸ் தெரியுது. இவங்க வந்து கடகம், விருச்சிகம், மீனராசி லக்னமாக இருக்கலாம். ஸோ இவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஃபெமினின் எனர்ஜி உங்கள்கிட்ட வந்து ஒரு அதிகமாக இருக்கும். ஓகே, அதிகமான அன்பு, சப்போர்ட்ஸ், லவ் அண்ட் கேர், சென்சிட்டிவான பர்சன். ஸோ சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு கோவப்படுவாங்க, இல்லை வந்து இவங்களை வந்து புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி வந்து கேரக்டர் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கார்டே நம்மளுக்கு வந்து எப்படின்னா வந்திருக்கு அப்படின்னா, ஒரு குயின் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி தான் வந்திருக்கு. ஸோ இது இருக்கும்போது இவங்க எப்படின்னா, இவங்களுடைய எமோஷ்னல் சைட் பார்க்கும்போது இந்த அன்பு அப்படின்றது இதுதான் அவங்களுடைய ப்ளஸ், அதே தான் அவங்களுக்கு மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து பணத்தை விட, ஸோ மெட்டீரியலிஸ்டிக்ஸ் லைஃப்பை விட இவங்க மனசை வந்து அதிகமாக பார்ப்பாங்க. ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் அதர்ஸ் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். ஸோ அதே சமயம் இவங்க வந்து சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து அது இவங்க என்ன கிடைக்கணும்னு விரும்புகிறாங்களோ அது வந்து இவங்க வந்து ஒரு தாராளமாக கொடுப்பாங்க. அதாவது வந்து லவ் அண்ட் சப்போர்ட் அப்படின்றது கொடுப்பாங்க. ஒரு கேரிங் இருக்கும் அந்த பர்சன் ஒரு சுற்றி இருக்கவங்ககிட்ட. ஓகே, ஸோ
அந்த மாதிரி ஒரு இதுதான் இவங்களோட இது வந்து. அதே மாதிரி எக்ஸ்பெக்ட்டும் பண்ணுவாங்க, இவங்க ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரீடிங்கில் என்ன தெரியுது அப்படின்னா, இவங்க வந்து ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் அப்படின்ற மாதிரி இவங்க அந்த அந்த பாலிசி வந்து இவங்க வந்து வச்சுருப்பாங்க. கிடைக்கலன்னா அதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் இவங்க வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பாயிண்ட் வந்து எல்லா இடத்துலையும் இவங்க வந்து அப்ளை பண்ணலாம், இவங்களுக்காக நான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இது வந்து இவங்களுடைய ஜாப் பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஐடி, சிவில், கன்ஸ்ட்ரக்ஷன், டீச்சிங் இன்ஸ்டியூட், அதே சமயம் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டு, அதாவது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ், ஷாப்பு, டெக்ஸ்டைல்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், ட்ராவலிங் எக்ஸிக்யூட்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம், மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்ஸ். சிலர் வந்து டிஸ்டன்ஸில் போய் ஒர்க் பண்ணுறது, அதாவது அப்படியே அவங்களுடைய நேட்டிவ் பிளேஸே இருந்தே வேறு இடத்துல போய் ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ சிலர் வந்து ட்ரேடிங், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அதர் திங் சொல்லணும் அப்படின்னா, இவங்க வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இவங்களுக்கு வந்து ஒரு மூட் ஸ்விங் அப்படின்றது இருக்குது. ஸோ இவங்க வந்து ஒரு நம்ம சொன்ன மைனஸ் என்ன அப்படின்னா, எமோஷ்னல் சைடில் இவங்க வந்து ஒருத்தவங்கள நம்புவாங்க. ஸோ அந்த நிறைய அவங்க மேலே ஒரு அஃபெக்ஷன், அவங்கள வந்து அது வந்து ஏமாற்றங்கள், அந்த ஒரு ஏமாற்றம் இவங்களுக்கு கிடைக்கும்போது அது நினச்சி ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஸோ அவங்களால ஈஸியாக அதிலேருந்து வெளியே வர முடியாது. ஸோ அதுவே வந்து ஒரு லைஃப்பில் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நிறைய சைக்கிள்ஸ் இவங்க அதை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. நிறைய இந்த அன்பால் வந்து அந்த ஃபீல் வைஸ் வந்து அவங்க ஏமாத்துறாங்களே அப்படின்ற ஒரு மனசில் எப்போவுமே இருக்கும். ஸோ இவங்க கொடுக்குற மாதிரி மற்றவங்க இவங்களுக்கு வந்து ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. இவங்க வந்து இவங்களுடைய ஒரு பார்ட்னரை வந்து ஒரு ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன விஷயம்தான், ஒரு ஈக்குவலாக இவங்க வந்து ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் அப்படின்றது வந்து கொடுப்பாங்க. ஸோ அதே சமயம் இவங்களுடைய ஒரு பர்சனாலிட்டி சொல்லணும் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஒரு பார்க்கும்போதே ஒரு அழகாக ஒரு அட்ராக்ஷன் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். அதே சமயம் இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ், ஒரு சிரித்து பேசுகிற ஒரு இது அவங்களுக்கு இருக்கும், எப்போவுமே இருக்கும். ஸோ ஈஸியாக கோவம் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். அதே சமயம் வந்து பர்சனாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப தான் நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு யூனிவர்ஸ் வந்து ஒரு என்ன பண்ணும் அப்படின்னா, நிறைய ஒரு சந்தர்ப்பங்கள், அதாவது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான ஒரு பீரியட்லேருந்து இவங்களுக்கு வந்து ஒரு சேஃப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு வந்து பேசிக்காகவே நான் சொல்லணும் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு யூனிவர்ஸோட செல்லப்பிள்ளை அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு அது தெரியாது. ஸோ இவங்களுக்கே அந்த ஏன் நடக்குது, எதனால் இந்த சிச்சுவேஷன்லேருந்து வெளியே வந்தோம் அப்படின்ற ஒரு இது கூட இவங்களுக்கு வந்து தெரியாது. பட் ஆனால் அவங்க சேஃபாக இருப்பாங்க. அவங்க வந்து அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே லாஸ்ட் மினிட்ல அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வருவாங்க. இது வந்து ரிலேட்டட் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பட் இவங்க அதில் வந்து ஒரு பெருசாக ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க. இல்லை வந்து அவங்க வந்து அதில் வந்து பெருசாக அவங்க அதுக்கு வந்து நல்லது தான் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் வந்து ஒரு சேஃப் இவங்க லைஃப்பில் வந்து எல்லா ஒரு சைட்லேயும் இவங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அதே சமயம் இவங்க வந்து பேசிக்காகவே ஒரு லக்கி பர்சன் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ நிறைய விஷயத்தில் வந்து போராடி ஜெயிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ 5 of Swords அண்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி இவங்க லைஃப்பில் வந்து நியூ பிகினிங்ஸ், நியூ சைக்கிள்ஸ் அப்படின்றது வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். அதாவது வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து நிறைய ஒரு ஃபேஸஸ், எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு ஒரு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இவங்க லைஃப் வந்து அமைஞ்சிருக்குங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. Okay, pile 3. One second. Pile 3 இந்த டார்க் ப்ளூ கலர் சூஸ் பண்ண உங்களோட ரீடிங். ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். Five of Cups, Seven of Swords, Ace of Swords, Magical Gateway, Magician and Empress சன் வந்திருக்கு. ஓகே, ஸோ இவங்களுடைய கார்ட்ஸ் பைல் 3 கார்ட்ஸ் பார்க்கும்போது ஓவராலாக என்ன எனர்ஜி தெரியுது, உங்களுடைய ஃப்யூச்சர் ஸ்போர்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இந்த ரீடிங்கில் ஒரு மிக்சட் எனர்ஜி தாங்க தெரியுது. ஸோ இவங்க வந்து ஒரு ஃபயர் சைன், எர்த் சைன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவங்க வந்து பேசிக்காக ஒரு அதீத புத்திசாலி அப்படின்னு சொல்லுவேன், திறமை உள்ளவங்க. ஓகே, ஸோ இவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே இவங்களுக்கு வந்து இவங்களோட லைஃப்பில் வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன் அப்படின்றது ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லா விதமான திறமைகள் இவங்களுக்கு வந்து இருந்தும்
இவங்களுடைய குடும்ப சூழல் ஃபைனான்ஸ் சைடு வந்து அதாவது வந்து குடும்ப சூழல் ஃபைனான்ஸ் சைடுனால சில விஷயங்கள்லேருந்து பெருசாக வெளியே வர முடியாமல் அது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தும் இவங்களால வந்து பண்ண முடிஞ்சிருக்காது, அந்த மாதிரி தவிச்சிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பிரதானம் என்ன அப்படின்னா இவங்களுடைய ஒரு செல்ஃப் தான் இவங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவமாக இவங்க ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. ஏன் அப்படி சொல்ல வரேன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து பேஸாகவே லைஃப்பில் வந்து இவங்களோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், சுற்றி இருக்கிறவங்களா இருக்கட்டும், இவங்க வந்து அந்த கஷ்டங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு வடுவாக இவங்க லைஃப்பில் வந்து ஒரு படிஞ்சிருக்கும் அவங்களோட மனசில். இவங்க அவங்க முன்னாடி ஒரு பெருசாக ஒரு முன்னேற்றம் இல்லை வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற ஒரு வைராகியம் வந்து இவங்களுக்கு இருக்குங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆர்ட்ஸ், ஏன்னா மெஜிஷியன் வந்திருக்கு, மெஜிஷியன் சுக்ரன், அதாவது வந்து எம்ப்ரஸ் வந்திருக்கு, சன். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லையும் இவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆர்ட்ஸ் படிப்பு இவங்களுக்கு வந்து ஒரு வரமாக கிடச்சிருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வரம் அப்படின்றது வந்து கஷ்டப்பட்டு தானே கிடைக்கிறது. ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அதனால் நிறைய முன்னுக்கு வந்திருப்பாங்க, அதாவது வந்து நிறைய ஃபேஸஸ் தாண்டியும் முன்னுக்கு வந்திருப்பாங்க. ஸோ இவங்களோடது பார்க்கும்போது இவங்களோட பார்ட்னர் வந்து ஒரு வேலைக்கு போகிறவங்களாக தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி ஃப்யூச்சர் பிளான்ஸ் வந்து இப்போவே வந்து ஒரு பக்காவாக வச்சுருப்பாங்க. எப்படி இருக்கணும் லைஃப்பில், எப்படி முன்னேறணும், எதில் சேவிங்ஸ் பண்ணணும், சொத்து வாங்கணும், இல்லை வீடு லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயம், ஸோ எப்படியெல்லாம் லைஃப்பை வந்து ரன் பண்ணணும் அப்படின்றலாம் ஒரு பிளானிங் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இவங்களுடைய அதர் திங்ஸ் சொல்லணும் அப்படின்னா இவங்களுடைய ஒரு பர்சனாலிட்டி பார்க்கும்போது அப்படிலாம் இவங்களுக்கு பெருசாக அவங்களோட ஃபேஸில் தெரியாது. பட் ஆனால் வந்து இவங்களோட டீப் சோலில் இதெல்லாம் நம்ம வந்து இது கூட பழகிறவங்க இல்லை வந்து பெருசாக இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய இருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க அந்த மாதிரி தானே இருக்கிறாங்க. ஸோ அதனால் பெருசாக கூட ஒரு 1 or 2 அது கூட அவங்கக்கிட்ட கூட ஓப்பனாக அவங்க வந்து பேச மாட்டாங்க. ஸோ ஒரு டீப் சோலில் இவங்களுக்கு இருக்கிற அந்த ஆசைகள் வந்து இவங்களுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுடைய பார்ட்னரை வந்து ஒரு சரிசமமாக நடத்துவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு பேசிக்காகவே ஒரு விஷயம் இவங்களோடது சார்ட் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா ஒரு டீலிங் அப்படின்றது வந்து எல்லா இடத்துலையும் இவங்க வச்சுருப்பாங்க. ஒர்க்கில், இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில், இவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்குள்ளே, ஸோ யார்கிட்டையும் இவங்க பழகினாலும் ஏதோ ஒரு டீல் அப்படின்ற மாதிரி ஒரு இது இவங்களுக்கு வந்து கடைப்பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஜாப் பொறுத்த வரைக்கும் இவங்க சயின்ஸ் மேக்ஸ் ரிலேட்டட் படிச்சிருக்கிறதுக்கும் ஐடி, டேட்டா என்ட்ரி, எனி ஷாப், அதாவது வந்து இவங்க வந்து இந்த பிஸ்னஸ் ஓரியன்ட் ஜாபோட இவங்களுக்கு பிஸ்னஸ் ஓரியன்டாக பண்ணணும் ஜாபை விட. ஓகே, ஸோ அந்த மாதிரி கூட இவங்களுக்கு ஆசை இருக்கும். ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிலர் வந்து டெக்ஸ்டைல்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், சிலருக்கு வந்து இந்த பேங்க் ஒர்க் அந்த மாதிரியும் கிடைக்கும், கவர்மெண்ட் ஜாப், சோஷியல் மீடியா, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பர்சனாலிட்டி பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து மெயினாக சொல்லணும் அப்படின்னா இவங்களுடைய கண்ணில் வந்து ஒரு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும். ஸோ இவங்க அந்த ஒரு மேக்னெட்டிக் பவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து ஒரு மாநிலம் இல்லைனா வந்து ஒரு அதை விட தாண்டி ஒரு கலர் அப்படின்றது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய இவங்களை கார்ட்ஸ் பார்க்கும்போது நிறைய அப்சர்வேஷன், ஒரு மற்றவங்கள வந்து கவனிக்கிறது, ஸோ அவங்களுடைய ஒரு மைண்ட் வாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அவங்கள வந்து புரிஞ்சுக்கிறது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இவங்க இருப்பாங்க. சைலண்ட்டாக இவங்க நோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன். அதே மாதிரி ஹைட் பொறுத்த வரைக்கும் மிடில் அந்த மாதிரி இருக்கலாம். சிலருக்கு வந்து ஹெல்த் கான்சியஸ் இவங்க ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கலாம். ஃபேஷன் டிசைனிங்கில் இவங்க ஒரு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாங் ஹேர் அப்படின்றது இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மேக்கப் பண்ணுறதுலையும் இவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏன்னா வந்து எம்ப்ரஸும் வந்து மெஜிஷியன் வந்திருக்கு. ஸோ இவங்க பார்த்து ரசித்து பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியும் தெரியுது. ஸோ அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்லேயும், அதாவது வந்து யோகா இல்லை ஏதாவது வந்து ஒரு யோகாசனாஸ், எக்ஸசைஸ் இல்லை வந்து ரொட்டீன் அந்த மாதிரி இவங்க பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இவங்களுக்கு வந்து பல்லை பொறுத்த வரைக்கும் முன்பின் அப்படின்ற மாதிரி இருக்குங்க. ஸோ தெரியும். ஸோ கரெக்டாக இருக்காது, அந்த மாதிரி இருக்கும் இவங்களுக்கு வந்து. ஸோ ஓவரால் பாசிட்டிவ் எனர்ஜி தான் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு மேஜிக்கல் கேட்வே அப்படின்றது வந்து இவங்க லைஃப்பில் வந்து எப்போவுமே இவங்க வந்து எப்படி ஒரு சிச்சுவேஷனில் இருந்தாலும் அந்த கேட்வே இவங்களுக்கு வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ இவங்களுடைய அந்த புத்தி, இவங்களுடைய அந்த யோசனைகள் வச்சு இவங்க வந்து அந்த டக்குன்னு அந்த சேஞ்ச் பண்ணிட்டு போயிடுவாங்க. பெருசாக இங்கே எமோஷ்னல் இங்கே வந்து வரல, எமோஷ்னல் தாண்டி தான் இவங்க இருக்கிறாங்க. ஸோ நிறைய இவங்க வந்து அந்த சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்து அந்த எமோஷ்னல் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ட்ராபேக்காக தான் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் இந்த ஸ்டேஜ், இந்த மெஜிஷியன், இந்த எம்ப்ரஸ், அந்த சன் ஸ்டேஜ். ஸோ இவங்களுக்கு வந்து இவங்க லைஃப் எப்படி கொண்டு போகணும், எப்படி வந்து உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கணும், ஸோ நியூ பிகினிங்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு தாட் ஆஃப் ஒரு பர்சன் தான் இவங்க. ஸோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.